Praise Lord. Hallelujah. Praise Lord. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். இந்த ராத்திரி வேளைகளை ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக, ஆண்டவருடைய வல்லமைக்காக, ஆண்டவருடைய தயவுக்காக, ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சுவாமி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உமக்கு மகிமை உண்டாகட்டும், உமக்கு கனம் உண்டாகட்டும். ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், 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 தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். ஆண்டவரை உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். ஆண்டவரை நீர் பெரியவர், நீர் உன்னதமானவர், நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் நல்லவர். ஆண்டவரை உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஆண்டவரை நீர் மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவர். ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம் ஒரு விஷயம் கூட. ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா கனமும் துதிக்கும் கனமும் புகழும் எல்லாம் ஒருவருக்கே. ஆண்டவரை தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், 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 தேங்க்யூ ஜீசஸ். அப்போ மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்போ மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரை நன்றி. ஆண்டவரை ஒவ்வொரு நாட்களும் நீர் நடத்துகிற விதங்கள், நீர் எங்களை பாதுகாக்கிற விதம் எல்லாமே மிக பெரியது. ஆண்டவரை ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம். சுவாமி உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவ கிருபைகள் இறங்கட்டும், தேவ தயவுகள் உண்டாகட்டும், தேவ வெளிச்சம் உண்டாகட்டும், தேவ வெளிச்சம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ ஜீசஸ், 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 தேங்க்யூ லார்டு. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரை, நன்றி ஆண்டவரை, நன்றி ஆண்டவரை, நன்றி ஆண்டவரை, நன்றி ஆண்டவரை. மகிமைப்படுத்துகிறோம் 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 மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை நீர் மகா உன்னதமானவர், மகா உன்னதமானவர். அப்பா நீர் மகா உன்னதமானவர், நீர் சிறந்தவர், நீர் சிறந்த தெய்வம், நீங்க நல்ல தெய்வம். ஆண்டவர் நீங்க நல்ல தேவன். ஆண்டவர் உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே இயேசு இயேசு இயேசு. ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அற்புதங்கள் 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 நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். அப்பா அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும், மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரை தேங்க்யூ லார்டு. நன்றி 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 ஆண்டவரை, நன்றி ஆண்டவரை, நன்றி ஆண்டவரை. மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் பெரியவர் அப்பா, நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் சிறந்தவர், நீர் சிறந்தவர் அப்பா. ஆமை. நீர் பரிசுத்தமுள்ள தேவர், நீர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர், நீர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர், நீர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். ஆமேன் 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 ஆமேன். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், 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 தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் இரக்கமுள்ளவர். அப்பா பரிசுத்தர் 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 பரிசுத்தர். தேங்க்யூ லார்டு. நன்றி நன்றி. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் போற்றுகிறோம் போற்றுகிறோம். ஆண்டவரை
glory, 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 மகிமை 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 glory, 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 மகிமை மகிமை. Yes daddy, yes daddy, yes daddy, yes daddy. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus, 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 thank you Jesus. நன்றி, துதிக்கிறோம் 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 ஆண்டவரை, துதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் ஆண்டவரை, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். வாக்கு மாறாதவரே, வாக்கு மாறாதவரை, எண்ணிலடங்காத வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன், வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கிற தெய்வம், கொடுப்பது மாத்திரமல்ல அதை நிறைவேற்றுகிறவர். ஆமை, நிறைவேற்றுகிற ஆண்டவர், நிறைவேற்றுகிற கர்த்தர், நிறைவேற்றுகிறவர். அப்பா நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். praise God, 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 praise God. Thank you Lord, 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 thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அற்புதங்கள் அதிசயங்கள், அற்புதங்கள் அதிசயங்கள் உண்டாகட்டும், அற்புதங்களும் அதிசயங்களும் உண்டாகட்டும். தேங்க்யூ லாடி, தேங்க்யூ டேடி, தேங்க்யூ டேடி, தேங்க்யூ டேடி. நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 உமக்கு நன்றி. எஸ், க்ளோரி 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 க்ளோரி. மகிமை 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 மகிமை. பிரசன்னம், பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி, உம்முடைய தயவிற்காக உமக்கு நன்றி. ஆமென். உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய தயவு. ஆமென் ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் சிறந்தவர், நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நன்மை செய்கிற தெய்வம் ஆண்டவரே, அற்புதங்கள் செய்கிறவர் ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் வாக்கு மாறாதவர். அப்பா நீர் வாக்கு மாறாத தேவன், வாக்கு மாறாத தேவன். ஒருவராயிருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவர், ஒருவராயிருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவர். அப்பா எண்ணில் அடங்காத நன்மைகளை தருகிறவர், எண்ணில் அடங்காத நன்மைகளை கொடுக்கிறவர், எண்ணில் அடங்காத நன்மைகளை கொடுக்கிறவர், எண்ணில் அடங்காத நன்மைகளை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம், 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 போற்றுகிறோம், 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 போற்றுகிறோம். உம்மை புகழுகிற ஆண்டவரை, உம்மை புகழுகிறோம், உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். தேங்க்யூ லார்ட், உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. எஸ் 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 எஸ். மகிமையின் பிரசன்னம், 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 மகிமையின் பிரசன்னம். எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. தேங்க்யூ லார்ட். எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர் அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்ல தெய்வம் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் நல்லவர் ஆண்டவர். பரலோகம் உம்மை துதித்து கொண்டே இருக்கிறது. ஆமென் 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 ஆமென். பூலோகத்தில் உம்முடைய பிள்ளைகள் உம்மை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஷபா ரபா லன்னா ரஹா தினா பனா ரபா தினா. இயேசுவின் நாமத்தினால, 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஆமென் 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 ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் உன்னதமானவர் அப்பா, நீர் உயர்ந்தவர் அப்பா, நீர் மகா 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 பரிசுத்தம் உள்ளவர்.
நீர் மகா மகா பரிசுத்தம் உள்ள ஆண்டவர். நீர் மகா மகா பரிசுத்தம் உள்ளவர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அற்புதங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவரப்பா. ஓ மரகா சந்தரபதினா. தேங்க்யூ லார்ட், லார்ட், லார்ட். நன்றி, 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 நன்றி. உமக்கு நன்றி, 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 உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசனத்துக்காக, உம்முடைய பிரசனத்துக்காக, உம்முடைய தயவிற்காக, ஆமென். உம்முடைய அன்பின் கரத்துக்காக, ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ ரபா சந்தரபலின ரிபஹந்த ரபதினபன ரிபஹந்த ரபோ ஷன ரிபலன ரிபஹந்த ரிபா துடா பண லபா ரிபஹந்த ரிபம். இயேசு என்கிற நாமம், 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 இயேசு என்கிற நாமம். தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமை, 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 மகிமை. பிரசன்னம், 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 பிரசன்னம். கிருபைகள், 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 கிருபைகள். ஆமென், ஆமென். ஷண்டா ரபாலனா ரிபா ஹந்தா ரிபா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கட்டும் என்று இந்த மாலைகளில் கட்டளை கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கட்டும் என்று கட்டளை கொடுக்குறோம். உன்னதமானவருடைய பலம் இறங்கட்டும் என்று சொல்லுகிறோம். உன்னதமானவருடைய பலமும் உன்னதமானவருடைய கிருபையும் இயேசுவின் நாமத்தினால. எஸ் டேடி, எஸ் டேடி. ஆமென். நீர் பெரியவர், நீர் சிறந்தவர் ஆண்டவர், நீர் நல்லவர் ஆண்டவர். உம்மை போல வேறு நல்ல தெய்வம் இல்லவே இல்லை ஆண்டவரே. நீர் மகா பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை புகழுகிறோம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய கரம் ஒவ்வொருவரு மேல இறங்கி கொண்டிருப்பதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உதிச்சுக்கிட்டு இருப்பதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நன்மைகளும் பிளஸ்ஸிங்கும் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பங்கள் மேல, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவ பிரசன்னம் இறங்குது, தேவ கிருபை இறங்கட்டும், தேவ தயவு இறங்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். அவரோட ரத்தத்துல ஜீவன், அவரோட ரத்தத்துல ஆரோக்கியம், புதிய பலம், அவருடைய ரத்தத்துல புதிய கிருபைகள். எஸ் டாடி, எஸ் டாடி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், 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 மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பாவும் ஒருவருக்கு நன்றி செலுத்துகிறோம், ஒருவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவர். ஒவ்வொரு நாட்களும் நீங்க நடத்துற விதங்களுக்கு நன்றி ஆண்டவரை, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரை. கண்ணின் மணியை போல பாதுகாத்தரலாம் என்று தாவீது சொன்னது போல. ஆமென். எஸ் டாடி. எங்களை பாதுகாத்து வருகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. எஸ் க்ளோரி, 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 க்ளோரி. மகிமை, 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 பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரை, இறங்கட்டும். கிருபைகள் இறங்கட்டும், தயவுகள் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால சொல்ல வெளிச்சம் உண்டாகட்டும். இயேசு நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, இதை இனி பார்க்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவ வெளிச்சம் உதிக்கட்டும் என்று சொல்லுகிறேன். இதை பார்க்க போகிற ஒவ்வொருவர் மேல தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவ கிருபைகள் உண்டாகட்டும் என்று சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால. அற்புதத்தின் கரம் இறங்கட்டும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும். தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு குடும்பங்கள் மேல, ஒவ்வொரு குடும்பங்கள் மேல, ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இறங்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க. எஸ் டேடி, எஸ் டேடி, எஸ் எஸ். தேங்க்யூ லார்டு. ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன்னு சொல்றாரு. எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன். நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். ஆமென். யோவான் 14:13 சொல்லப்பட்டிருக்குது. என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும்
நான் அதை செய்வேன். ஆமென். மார்க் 11:24 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டு பெற்றுக்கொள்வீர்களோ எவைகளை கேட்டு பெற்றுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஆமென். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எது எனக்கு தேவைப்படுகிறது, எது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவைப்படுது, எந்தெந்த பொருளாதாரங்கள் எனக்கு வேணும், என் வீட்டின் காரியம் என்ன, எனக்கு வேண்டியவைகள் என்ன, உங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள் என்ன, எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல நம்ம விசுவாசத்தோட நம்ம ஜெபம் பண்ணும்போது கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தருவார். ஆமென். யாபேஸ் ஆண்டவர் இடத்துல கேட்டான், தேவரீர் என் எல்லையை விரிவுபடுத்தும் என்று சொன்னா. 1 நாளாகமம் 4:10 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். ஆண்டவர்கிட்ட அவன் கேட்டான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்னான், என்னுடைய எல்லைகளை பெரிதுபடுத்தும்னு சொன்னான், உமது கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை பாதுகாத்தருளும் என்று சொன்னான். ஆண்டவருடைய கரம் யாபேஸ் மேல இருந்ததுனால அவன் எந்த தீங்குகளும் அண்டாதபடிக்கு கடவுள் அவன் என்ன பண்ணாரு, பாதுகாத்தாரு. ஆமென். மத்தேயு 7:அதிகாரத்துல 7வது வசனம் வாசித்து பார்த்தோன்னா, கேளுங்க அப்பந்தான் உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணும், நடக்கும். கேளுங்க அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று வசனம் சொல்லுங்க. தட்டுங்க அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென். கேளுங்க. கடவுள்கிட்ட ஒரு காரியத்தை நீங்க என்ன பண்ணணுமா, கேட்கணுமா, கேள்வி இருக்கணும், கேட்கணும். எனக்கு இது வேணும், எனக்கு இது இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையில நல்லா இருக்கும், எனக்கு இந்த காரியம் எனக்கு வாய்ச்சிச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நான் கஷ்டப்படுகிறேன், எனக்கு என்னென்ன தேவைகளோ தேவனிடத்துல நீங்க என்ன பண்ணணும், கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, தருவாரு. ஒரு நாள் சில விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம், சில நாட்கள் நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் உங்க வாழ்க்கையில வராம போயிருக்கலாம், சிலது நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க, வருஷக்கணக்கா ஜெபம் பண்ணிருப்பீங்க, அது உங்க வாழ்க்கையில நடக்காம ஒரு மேல தாமதம் ஆயிருக்குமே தவிர அதை கடவுள் ஒருபோதும் செய்யாமல் இருக்க மாட்டார். ஆமென். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள கடவன். 8வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறவன், தேடுகிற எவனும் கண்டு அடைகிறவன். நீங்க தேடுறீங்க அப்படின்னா அதை கண்டு அதை அடைவீர்கள். அல்லேலூயா. அதை நீங்க ஒரு காரியத்தை நீங்க தேடி பிடிக்கணும், ஒரு வேலையா, ஒரு இன்டர்வியூயா, ஒரு தொழிலா நீங்க தேடி பிடிக்கும் பொழுது நிச்சயமா அதுல உங்களுக்கு ஒரு பதில் உண்டாகும். நிச்சயமா நீங்க நினைத்ததை விடைக்கும் கடவுள் உங்க வாழ்க்கையில பெருசா தான் உங்களுக்கு என்ன பண்ணுவார், தருவார். கேட்காம எதுவும் நடக்காது. ஒரு ஸ்கூல்ல படிக்கிறோம் அப்படின்னா படிக்காம எதுவுமே நடக்காது. படிக்காம நம்ம ஒரு கல்லூரியை நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. ஸோ கடவுளிடத்துல கேட்கணும். கேட்பது மட்டுமல்ல, அதற்கான முயற்சிகள் என்னவோ அதை நாம் செய்யணும், அதை நம்ம தொடர்ந்து செய்யணும். ஆமென். யோவான் 16:24 பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்று எதை வேண்டுமோ அதை நீங்கள் கேளுங்கள். நீங்கள் கேட்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் நிச்சயமா நடக்கும். ஆமென். யாக்கோபு பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. யாக்கோபு பாருங்க, ஆதியாகமம் 33வது அதிகாரத்துல 26வது வசனத்துல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். தேவனோடும் மனிதனோடும் போராடினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுல பாருங்க, நீ என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி தேவன் அங்கே அந்த இடத்துல அவனை ஆசீர்வதிச்சாரு. பாருங்க, உம் நாமம் என்னவென்று எனக்கு சொல்லும், நீங்க யாருன்னு எனக்கு காமிங்க அப்படின்ட்டு ஆண்டவரை பார்த்து அவன் கேட்கும் பொழுது பாருங்க, என் நாமத்தை நீ கேட்டதுனால நான் உனக்கு எல்லாத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமே, யாக்கோபு எனப்பட்டவன் இஸ்ரவேலனாய் மாறுறான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலனாய் கர்த்தர் மாத்துறாரு. பாருங்க, என்ன தெரியுமா, என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு
தருவேன். மத்தேயு 7 அதுல 7 நீங்க 11 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆமென் வாசித்து பார்த்தீங்கன்னா பிள்ளை தன் தகப்பனிடத்தில் கேட்கும்போது உலக தகப்பனே நல்லதை கொடுப்பான். ஆமென். உங்க பிள்ளைட அப்பத்தை கேட்கிற பிள்ளைக்கு வேற பாம்பை கொடுப்பானா, இல்ல கல்லை கொடுப்பானா, வேற ஏதாவது கொடுப்பானா? இல்ல. உலகத்தின் தகப்பன் ஒரு பிள்ளைக்கே நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது பரலோகத்தின் தகப்பன் நல்லதை கொடுக்க மாட்டாருன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படி கிடையாது, நன்மையை செய்வார். ஆமென். நல்லது நடக்கும் என்று நீங்க சொல்லுங்க. கேட்கணும், கடவுளிடத்துல கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை தாமதமாகலாம், ஆனால் அது நடக்கும். உங்களுக்கு எனக்கு இது வேணும், உங்க உள்ளத்திலே அதை நீங்க சிந்திங்க. வாழ்க்கையில எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வேணும், நல்ல உயர்வான சிந்தனைகள் எனக்கு வேணும். நீங்க எது செஞ்சாலும் சரி, அதுல நீங்க என்ன பண்ணணும், தேவனை படைத்த கடவுளை நீங்க முன்னாடி வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு பிளெஸிங்ஸ் கண்டிப்பா என்ன பண்ணும், அது நடக்கும். எல்லாவற்றிலும் ஒரு பிளெஸிங்ஸ் உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணும், அது நிச்சயமாக நிறைவேறும். ஆமென். காலேப்பு தன் மகள் பாருங்க, யோசுவா 15 அதுல 17-19 பாத்தீங்கன்னா, காலேப்புக்கு மகள் பேர் அக்சால். அவ அவ அப்பா இடத்துல, அதாவது காலேப்பின் இடத்துல பிளெஸிங்ஸ கேட்கிறா. அவள் இருக்கிற இடம், அவள் தகப்பன் கொடுத்த இடம் சரியா அவளுக்கு காணாதுதான். அவளுக்கு அது சரியான வசதிகள் இல்லாததான், ஆனா வசதியான இடங்கள் தான். ஆனாலுமே தன் தகப்பினிடத்துல கேட்கிற பாருங்க. காலை தன் மகளுக்கு, அதாவது அவளை திருமணம் செஞ்சு கொடுக்கும் போது அக்சால், அவ மக அக்சால் தான் கொடுத்த நேகே பாலைவனத்திற்கு மேல் மற்றும் கீழ் நீரூற்றுகளையும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. நல்ல இடத்தை தான் கொடுத்தாரு, நல்ல பிளெஸிங்கான ஒரு இடத்தை தான் கொடுத்தாரு. ஆனா அதை என்ன பண்ணா, கழுதையின் மேல் இருந்து இறங்கி தன்னுடைய தகப்பனாரிடத்துல போய் அவ சொல்றா, தன் தந்தை இடத்துல கூப்பிட்டு சொல்றா, காளைப்பிடம்பி தான் இறங்கிய இடத்திலிருந்து அவர் சொல்றா, வறட்சியான நிலம் தந்தால் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தனக்கு தருமாறு கேட்டாள். வறட்சியான இடம் போல எனக்கு தெரியுது, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடம் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு நான் எதிர்பார்க்கிறேன்னு சொன்ன. அதற்கு காலேப்பு அவளுக்கு மேலேயும் கீழேயும் நீரூற்றுகள், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் கொடுத்தார். தகப்பனிடத்துல வயல்களையும் நல்ல இடங்களையும் அவள் உரிமையாய் கேட்டாளாம். அவள் உரிமையா கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவளுக்கு பாருங்க, காலேப்பு என்ன பண்றான், அவளுக்கு கொடுக்கறான். ஆமே. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு உலகத்தின் தகப்பன் காலேப்பே தான் பிள்ளைக்கு நல்லதை கொடுக்கணும்னா, ஆமேன். மீனை கேட்ட பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பான, இல்ல நல்லதை கொடுத்த தகப்பன், ஒரு உலக தகப்பனே நமக்கு நல்லது செஞ்சாங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் நமக்கு கண்டிப்பா நல்லது செய்வார். கடவுள் நமக்கு நிச்சயமா நமக்கு நன்மையானது தான் அவர் தருவார். ஆமென். தீமையானதை அல்ல. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மோசே வனாந்தர பயணத்தின் பொழுது மோசையை நோக்கி தான் அவர்கள் கூப்பிட்டாங்க. எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, எங்களை முடியல, மோசே ஏதாவது கொடுன்னு கதறினாங்க. ஆனால் மோசையை ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். மக்கள் மோசையின் இடத்துல கேட்ட கேள்விக்கு மோசையை கடவுளை நோக்கி கூப்பிடும் பொழுது கடவுள் மோசைக்கு பதில் கொடுத்து அந்த வனாந்தரத்துல பயணத்துல என்ன பண்ணார், காடைகளை குவிய பண்ணார். அதாவது காடைகள், மண்ணா எல்லாம் குவிய பண்ணினார், நிரப்பி கொடுத்தார் என்று வேதத்துல சொல்லப்பட்டுக்குது பாருங்க. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. யார்கிட்ட? சாமுவேல்கிட்ட கேட்டாங்க. எங்களை ஆளுகை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். மற்ற தேசங்களை ஆளுகை செய்வதற்கு ராஜாக்கள் இருக்கு, ஆனால் எங்களுக்கோ ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, உடனே சவுலை சாமுவேல் மூலம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். கேட்டதை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. பாருங்க, அவன் சாலமோன் கடவுள்கிட்ட கேட்கறது, எனக்கு இந்த ஜனங்களை நடத்துவதற்கு
ஒரு அறிவு கொடுங்கன்னு நான் கேட்டான். எனக்கு ஒரு ஞானம் வேண்டும், இந்த ஜனத்தை நடத்துவதற்கு எனக்கு ஒரு ஞானம் வேணும், இந்த ஜனத்தை நடத்துவதற்கு எனக்கு ஒரு அறிவு வேணும்னு கேட்டான். ஆமென். ஞானத்தை மாத்திரம் இல்ல, அறிவை மாத்திரம் இல்ல, ஆசீர்வாதத்தையும் தருவேன், ஆயுளையும் தருவேன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணாரு, அவனுக்கு பிளஸ் பண்ணினார். அவன் கேட்டது ஒன்று, ஆனால் அவர் கொடுத்ததோ நிறைய. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கேட்பது ஒரு காரியத்தை நீங்கள் கடவுளிடத்துல கேட்டாலும், ஆனால் தேவன் உங்களுக்கு பல காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார் என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் கேட்ட ஒரு விஷயமா இருந்தாலும், ஆனால் கடவுள் உங்க வாழ்க்கையில செய்வது பல விஷயங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென். இந்த மாதத்திலும் கூட உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகளும் இருக்கலாம், உங்களுக்கு என்னென்ன தேவைகளும் இருக்கலாம். இந்த காரியங்கள் எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும், இது எனக்கு வாய்க்கணுமே, இந்த விஷயத்துல நான் தோல்வியுற்று இருக்கிறேனே, எனக்கு இதுல ஒரு வெற்றி வேணும், நான் என்ன பண்றது, ஒண்ணுமே இல்லை. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தருவார். நீங்க எதை நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ தேவன் அதை உங்களுக்கு தருவார் என்று நீங்க நம்புங்க. என்ன வசனம் சொல்லுது, என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு அதை தருவேன் என்று தான் சொல்லுகிறார். ஆமென். சாலமோன் ஞானத்தை தான் கேட்டான், அறிவை கொடுங்க, புத்தியை கொடுங்க, லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு அறிவு வேணும்னு கேட்டான். ஆனா வெறும் ஞானத்தையும் அறிவையும் மட்டுமல்ல, அவன் கேட்டது ஒன்று, கர்த்தர் அவன் வாழ்க்கையில செய்தது மிகப்பெரியவைகள், மிகப்பெரியவைகளை செஞ்சாரு, பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சாரு. பாருங்க, பெரிய பெரிய அதிசயங்களை செஞ்சார். அவன் வாழ்க்கையில அவன் சமாதானத்தோடு இருந்தான், அவன் வாழ்க்கையில அவன் நல்லா இருந்தான். அவன் வாழ்க்கையில பாருங்க, அவனுக்கு வந்த பொருட்கள், அவனுக்கு வந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஒவ்வொரு தேசங்களிலும் இருந்து கப்பல்கள்ல வந்து சேரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, கப்பல்கள்ல வருமா ஒவ்வொரு பொருட்களும், ஆலயத்துக்கு வேண்டியது, அவன் வீடு கட்ட வேண்டியது, ஆலயம் கட்ட வேண்டியது கப்பல் கப்பலா வருமா. அவனுக்கு வியாபார கப்பல்களா இருந்துச்சு. அவன் பிசினஸ்ல பெருகினான், அவன் உயர்ந்த, அவன் ஆசீர்வாதத்துல பெருகினான். அவன் தேவனிடத்தில் அவன் கேட்டான், பெற்று கொண்டான். ஆமென். நான் தேவனிடத்துல ஒன்றே நாடுவேன், அதே நான் பெற்றுக்கொள்வேன் சொன்னது போல. ஆமென். அதை நம்ம நாடும் பொழுது, என்ன உங்களுக்கு வேலையா, என்ன உங்களுக்கு ஃபாரினா, என்ன உங்களுக்கு ஒரு தொழில் செய்வதா, அல்லது உங்களுக்கு என்ன தேவை, இதன் தேவனிடத்துல கேளுங்க. கீழ்ப்படியாத பிள்ளைகளா தேவனிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆமென். திருமணமாகலையா, இயேசுவரிடத்துல கேட்கணும், கடவுளை எனக்கு நல்ல ஒரு மனைவி வேணும், நல்ல ஒரு பையன் புருஷன் வேணும் அப்படின்னு நல்லதை நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுப்பார். குழந்தை இல்லையா, ஆண்டவரிடத்துல அந்நாள் ஒரு முறை இல்ல கதறி கதறி அழுது ஆண்டவர் சமூகத்துல அவ கேட்டா. அவள் கேட்டதுக்கு, அவள் விண்ணப்பத்தின்படி இறங்கி கர்த்தர் அவளுக்கு சாமுவேலை கொடுத்தாரு. பாருங்க. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் அப்படி செய்ய வல்லமையா இருக்கிறாரு. எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாரையுமே அவர் என்ன பண்ணுவாரு, அவர் எல்லாருக்கும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அவர் பெரியவர்னு சொல்றேன், அவர் சிறந்தவர்னு சொல்றேன். ஆமென். அவர் உன்னதமான தேவன். அவர்கிட்ட போற பிள்ளைகளுக்கு இது இல்லை, நான் இதை தரமாட்டேன்னு மனுஷன மாதிரி அவர் சொல்ல மாட்டாருங்க. நீங்க கேட்கறதுக்கு கடவுள் என்ன பண்ணுவார், உடனே பதில கொடுப்பாரு, உடனே உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுவாரு, செய்வார். ஆமென். கடவுள் உங்க எல்லாரும் என்ன பண்ணுவாருன்னா, இதை பார்க்கிற, இனி இதை பார்க்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பிளஸ் பண்ணுவாரு. உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் வறட்சியா காணப்படுதோ, உங்கள் வறட்சிகள், உங்கள் வனாந்தரங்கள் எல்லாம் இன்னையோட முடிந்தது என்று நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிதா செய்வாரு. நீங்க நம்புங்க. உங்க வாழ்க்கையில பலத்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். நீங்க நம்புங்க. நீங்க எந்த காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படுறீங்களோ ஆண்டவர் அந்த காரியங்களை ஒரு தெளிவை உங்களுக்கு தருவாரு. நீங்க எது என் வாழ்க்கையில நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அது உங்களுக்கு நடந்திருக்கலாம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அதுக்கு பதிலாக பெரிய நன்மைகள் உங்க வாழ்க்கையில செய்வாரு. எதை நான் மிஸ் பண்ணிருக்கேன், அது என் கை விட்டு போயிடுச்சு, தொழில் போயிடுச்சு, என் பேர் கெட்டு போயிடுச்சு, அப்படி ஆயிட்டு நீங்க புலம்பி இருக்கலாம். ஆனா சொல்றேன், தேவன் உங்களோடு இருந்து அவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்குன்னு சொல்றேன். நீங்க பிலீவ் பண்ணுங்க. என் வசனம் சொல்லுது, நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் ஆண்டவர் திருப்பி சொல்றாரு. கேட்கிறவன் பெற்றுக்கொள்ள போனேன். என வசனம் சொல்லுது, திறந்த வாசலை நான் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன்,
ஒருவனும் அதை பூட்ட முடியாது. உங்களுக்கு முன்பாக கர்த்தர் திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. இதை பார்க்கிற பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, இனி பார்க்கிற மக்களுக்காக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சொல்றேன், திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வச்சிருக்கிறாரு. இந்த மாதத்துல உங்களுக்கு வர வேண்டியவைகள் எல்லாம் உங்க கரங்களுக்குள்ள உங்களுக்குள்ள வந்து சேரும். என திறந்த வாசல் உங்க முன்னாடி இருக்கு. ஆமென். அதை யாராலையுமே அதை பூட்ட முடியாது. எந்த பிசாசு நினைச்சாலும் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா தேவன் திறந்த கதவை அடைப்பதற்கும் திறப்பதற்கும் அவருக்கே உரிமை உண்டு. ஆமென், ஆமென். மனிதர்கள் 4 பக்கமும் உங்களுக்கு விரோதமாக கதவை அடைச்சிடலாம். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்குன்னு அடைச்சிடலாம். ஆனா வானத்தை எந்த மனுஷனுக்கும், எந்த பிசாசுக்கும், எந்த மந்திரவாதிகளுக்கும், எந்த பொல்லாங்கனுக்கும் அடைப்பதற்கு அதிகாரமே கிடையாது. தேவன் வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்க ஒவ்வொருவருடைய குடும்பத்தை என்ன பண்ணுவாரு? பிளஸ் பண்ணுவாரு. ஆமென். கோணலானவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? செவ்வாய்ப்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா வசனம் சொல்லுது, நான் உனக்கு முன்னாடி போய் கோணலானவை எல்லாம் என்ன பண்ணுவேன்? செவ்வாயாக்குவேன். இருப்பு தாழ்பால்கள் வெண்கல கதவுகள் எல்லாம் உடைச்சி முறிச்சு பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தருவேன். ஒளிப்பீடத்தில் உள்ள புதையல்களை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்றாரு. எஸ் எஸ் எஸ். இந்த மாதத்தில் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஐஸ்வர்யங்களை நீங்க பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் உங்கள் வீடு கட்டி எழுப்பப்படும் என்று சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால திருமணங்கள் நடக்கும் என்று சொல்லுகிற, அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லுகிற, அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும். குழந்தைகளை பெற்றெடுப்பீர்கள். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால சொல்லுகிறேன். நீங்க உங்க கையின் பிரயாசங்கள் உபாகமம் 28 சொன்னது போல, ஆமே, நீ என்ன நீ செய்யறியோ அதுல ஆசீர்வாதம் இருக்கும். ஆமே, உன் கை செய்யும் வேலை எல்லாத்திலும் நான் உனக்கு உன்னை பிளஸ் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆமே, நாமே நாமே. எஸ், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் உங்க எல்லாரும் என்ன பண்ணுவாரு? பிளஸ் பண்ணுவார். ஆமே. ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரும் என்ன பண்ணுவாரு? பிளஸ் பண்ணுவாரு. உங்க எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பாரு. உங்க எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆமென், நிரப்புவாரு. உங்களை எல்லாரையும் ஆமென் பிளஸ் பண்ணுவார். நேற்றுக்கு நிறைய பிள்ளைகள் நிறைய பேர் பார்த்தாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு உடனே நிறைய ஜப விண்ணப்பங்கள் வாட்ஸ்அப்பில் அப்புறம் மெசஞ்சரில் நிறைய என்னுடைய நம்பர் எடுத்து மெசேஜ் பண்ணி என்னோட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. இந்த ப்ரோக்ராம் முடிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 11 மணி மேலே வர என்னை போட்டு தொந்தரவு படுத்திட்டு இருந்தாங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணி ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு நிறைய கேட்டாங்க. நிறைய இன்னைக்கு ரொம்ப கம்மியாக பார்த்துட்டு இருக்காங்க. நேற்றுக்கு நிறைய பிள்ளைகள் பார்த்துருக்காங்க. நிறைய பிள்ளைங்க பார்த்தாங்க. நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் ஆண்டவர் செஞ்சுட்டு வராரு. ஆமென். ஸோ ஆண்டவர் உங்கள் எல்லாரையுமே பிளஸ் பண்ணுவார். பார்க்குறவங்க, இனி பார்க்க போகிறவங்க எல்லாருமே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எல்லாரும் பிளஸ் பண்ணுவார். நிறைய நார்த் இந்தியன்லேருந்து ஃபாரின்லேருந்து நிறைய பிள்ளைகள் மெசேஜ் பண்ணி ப்ரேயர் ரெக்வஸ்ட்லாம் அனுப்பி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு நைட்டும் பண்ணாங்க, இன்னைக்கு காலையிலையும் பண்ணியிருக்காங்க. மதியம் சுற்றி இந்த மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த நன்மைகள் நடக்கணும், இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும்னு நிறைய எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, ஆமாம், நீங்கள் எங்கே மீட்டிங் போனாலும் சரி, நீங்கள் உங்கள் சர்ச்சு எங்கே நீங்கள் போனாலும், ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ உங்கள் வீடுகளில் இருந்து தேவனை நோக்கி பாருங்க. அப்படி நிர்விசாரமாக இருந்துடாதீங்க. தேவனை நோக்கி பாருங்க. தேவனுக்கு முடிஞ்சவட்டும் உண்மையாக இருங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? அற்புதங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கார். மனிதனை பார்க்காதீங்க. எந்த மனுஷனையும் நீங்கள் பார்க்காதீங்க. எலும்பு இல்லாத நாக்கு, அந்த மனிதருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டாம். எந்த மனிதருடைய வார்த்தைகளை நீங்கள் ஏமாந்து விடாதீங்க. தெய்வமே நமக்கு துணைன்னு நினச்சிக்கோங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கப்ப எல்லாருடைய வாழ்க்கையில் நல்லது செய்வார், நன்மை செய்வார். ஆமென். இது நாளைக்கும் லைவ் இருக்கும், நாளை கழிச்சு ஒருவேளை இருக்கும், அதுக்கு அடுத்த நாளும் இருக்கும். ஆமென். தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து நன்மைகள் நடக்கு. நிறைய மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். பிலீவ் பண்ணுங்க. ப்ரேயர் ரெக்வஸ்ட்டாக அனுப்புங்க, சந்தோஷமாக அனுப்புங்க. அதுக்கு தான் நம்ம இருக்கோம், ஜெபம் பண்ணுறதுக்கு. கடவுள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்.
ஸோ bless யூ ஆல். எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென்.